ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளும் கம்மி, அதே மாதிரி ஆயிலோட கன்சன்ட்ரேஷன் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது நீங்கள் தடவின செகண்டில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நான் எப்போவுமே இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சு 6 மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடுவேங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலுக்கு ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு செம்ம எஃபெக்ட்டு. இன்றைக்கி இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேலே என்னடா குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரோஸ்மரி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ரோஸ்மரி வந்து இந்த மாதிரி வந்து ஊற போட்டுட்டிங்க, ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஊற போட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆயிலும் செம்ம கலரு திக்னஸ்ஸு. இந்த ஆயில் எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடியும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இதில் நான் வெட்டி வேரும் அதையும் கேட்பீங்க. வெட்டி வேரும் ரோஸ்மரியும் நான் அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் தொடர்ந்து தேய்க்கிறப்ப தான் என்னோடய முடியும் நல்லா கருன்னு வளருதுங்க. செம்ம ரிசல்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்போ நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இளநரை இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் கிளியர் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து வயதான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கெமிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேர் டை போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். 2 பொருள் தான். கருஞ்சீரகத்தோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் கருஞ்சீரகம். சரிங்களா? 2 ஸ்பூன் வரைக்கும் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் நல்லா வந்து வறுபடணுங்க. எப்போவுமே வெறும் கருஞ்சீரகத்தை மட்டுமே நம்ம ஆயிலில் சேர்த்தா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா மெலனின் சத்துக்கள் எல்லாமே நம்ம தலைமுடியில் ஃபுல்லாக வேர்க்காலில் இறங்கி கொஞ்சம் லேட் ஆகும். இது கூட நம்ம ஒரு பொருளை சேர்க்குறோம். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நம்ம வேர்க்கால்களில் போயிட்டு முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்குங்க. இளநரை இருந்துச்சு அப்படின்னா 1 வீக் இந்த ஆயிலை நீங்கள் தடவிட்டு வர்றப்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது கூட சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் தான். டீத்தூள் 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 ரோசஸ் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து டீத்தூள் எடுத்துக்கோங்க. டீத்தூள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டிக்காசன் வச்சு நீங்கள் தலையை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி குளிச்சிங்கனாவே உங்கள் முடியை வந்து நல்லா கிரே ஹேர்லாம் சூப்பராக கருப்பாகும். அதோட நம்ம இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்குறப்ப 100% ஒர்க் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சில முக்கியமான ஆயிலை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கருன்னு அந்த கருஞ்சீரகம் வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அந்த நம்ம போட்ட டீத்தூளும் நல்லா கருப்பாகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்குறப்ப அதோட எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா கலந்துரும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலை வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேட்குறீங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணணுமாக்கா, ரெகுலராக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ரெகுலராக நீங்கள் எப்பவும் போல் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் கொடுத்து ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் to 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அப்புறம் குளிங்க. அந்த மாதிரி மசாஜ் பண்ணி குளிக்கல நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பொருளுமே நல்லா வறுபட்டுச்சு. நல்ல ஒரு வாசனை. ஏன்னா அந்த டீத்தூளும் கருஞ்சீரகம் சேர்றப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கிக்கலாங்க. நல்லாங்க பாருங்கள் கருன்னு இப்போது டீத்தூளும் கருஞ்சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து வறுபட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ இது ஓரமாக ஆறிட்டே இருக்கட்டுங்க. இது இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அடிக்கனமான ஒரு பாத்திரம். ஏன்னா நான் ஒரு 200 மில்லி ஆயிலுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
எப்போவுமே எண்ணெய் காய்ச்சுற பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து பொங்கி வரும். அதனால் அதுக்கு தகுந்த பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லியிலேருந்து ஒரு 1/4 லிட்டர் வரைக்குமே நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்கெண்ணெயை இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. எப்போவுமே செக்கெண்ணெய் தான் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க. நான் இருந்துச்சு சேர்த்துட்டேன். நீங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தலைக்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக செக்கில் ஆட்டின தேங்காய் சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லையா, இடிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும் இல்லையா, இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா கரிஞ்சீரகம் நல்லா வறுபட்டுருச்சுனாவே உங்களுக்கு தூளாயிரும். டீத்தூள் வந்து தேவையே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் எண்ணெய் பசை ஆயிலோட. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் போடுறப்போ நல்லா ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற மெத்தேடு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆறுனதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லாவே இதாகிடுச்சு. இந்த மாதிரி தூளானால் போதும் நம்மளுக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி தூள் ஆயிடுச்சுன்னா போதும். இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டோம்னா ஆயில் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால தான் நல்லா பொடியாயிடுச்சுங்க. நல்லா கருக்கருக்காரு நீங்கள் பாருங்கள், சூப்பராக பொரியாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டதுக்கப்புறம் இது ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் ரெடி பண்ணலாம். இப்போது 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முழுக்க எல்லோரும் கவனிக்க வேண்டியது ஒரே வேலை என்னென்னா, நான் ஆயில் காய்ச்சினா கருகல் வாடை அடிக்குதுக்கா, கரெக்டாக வரமாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்களே, அவங்க எதனால் அப்படின்னா தீ வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஆயில் வந்து வாசனை மாறிடும். அதே மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சிரும். முடி நிறையா பேர் காய்ச்சினா கொட்டுதுன்னு சொல்கிறீங்களே, அது காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க வச்சு ரொம்ப கருக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். சிம்மில் ரெடி பண்ணி காய்ச்சுங்க, அப்போ தான் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இப்போது ஹையில் வச்சுட்டு இப்போ சிம்மில் போடுறேன் பாருங்க. லைட்டாக ஹையில் வச்சோம், எண்ணெய் சூடாயிருச்சு. அதனால் இப்போ நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப முழுக்க சிம்மில் போட்டுருங்க. இந்த தம்மெல்லாம் போட்டால் நம்ம சிம்மில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. இப்போ சுத்தமான ஈரம் இருக்கக்கூடாதுங்க, சுத்தமாக. நிறையா பேர் அதுவும் கேட்குறீங்க. ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் தண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆயில் வந்து கெடாமல் இருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள், இனி ஆயில் காயவே இல்லை. ஆனால் நம்ம போட்ட அந்த பொருளோட மெத்தேடு இதுதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் டீத்தூள் சேர்த்துருக்கீங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு தெரியாது. ஆனால் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. போட்ட செகண்டில் ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் இதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் தான் ஆயில் வந்து கொஞ்சம் காய்ச்சினா தான் அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் டோட்டலாக வராது. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா இந்த எசன்ஸோடு கலந்து வரும். நிறைய பேர் கேட்கலாம், அப்படியே தேய்க்கலாமாக்கானு. கண்டிப்பாக அப்படியே தேய்க்க முடியாது. இதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை ஃபில்ட்ரு பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த பொடியெல்லாம் வந்து பாட்டிலில் கீழே போயிடும், ஆயில் மட்டும் மேலே வரும். அந்த மாதிரி கன்சர்ன் வரையில் மறுபடியும் கூட நீங்கள் ஒரு 100 மில்லிலிருந்து 200 மில்லி வரைக்கும் தேங்காயை திரும்ப கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். 2வது முறை பயன்படுத்திட்டு கூட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆயில் வந்து ரெடியாச்சு அப்படின்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த நிலைமை வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து சூடு பண்ணணும். இப்போது சிம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொறுமையாக தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கிறப்போ நல்லா அந்த பொடியெல்லாம் கீழே போயிருங்க பாருங்கள். ஆயில் எவ்வளோ தனியாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. 2 நாள்லாம் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஆயில் வந்து இதில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து சூப்பராக ஊறி வந்துடும். ஆயில் நல்லா கருப்பு கலரில் செம்மையாக திக்காகும். நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக அப்படி மேலால் எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இது கூட இந்த அளவுக்கு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் சரிங்களா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு தலையில் சூடு அதிகமாக இருக்கும். அதனால் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக போய்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக முடி வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடி உதிர்ந்துச்சு, ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா முடி நரைக்கவும் அதிகமாக வரும். நரைமுடி அதிகமாக வர்றதுக்கு அது கூட ஒரு காரணம். அதனால் எந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சாலும் இந்த மாதிரி 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் விளக்கெண்ணெய் வந்து கேஸ்ட்ரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விளக்கெண்ணெய் வந்து கண்டிப்பாக கலந்து விட்டுருங்க. அதையும் கேட்பீங்க, விளக்கெண்ணெய் சேர்த்தா பிசு வருமாக்கா, ரெகுலராக தேய்க்க முடியுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக தேய்க்க முடியும். நீங்கள் இப்போ இதை சேர்த்த விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க இல்லையா, இந்த ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த ஹீட்டில் வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி எடுக்கிறப்ப சேர்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் குளிர்ச்சி சில பேர்த்துக்கு சேராது சரிங்களா. விளக்கெண்ணெய் வந்து குளிர்ச்சி ரொம்ப அதிகம், எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், சளி தொந்தரவு எங்களுக்கு இருக்குது, மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்ததுனால அந்த பிரச்சனை வராது. இருந்தாலும் அந்த மாதிரி பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயில் காய்ச்சறப்போ சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் நம்ம காய்ச்சிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெயை முற்றிலும் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சுத்தமாகவே ஆகாது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனக்கு விளக்கெண்ணெயே ஆகாது, இருந்தாலும் எனக்கு எப்படி பண்ணினாலும் ஒரு சளி தொந்தரவு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் மட்டுமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க தீ எந்த அளவுக்கு எரியுதுன்ட்டு. ரொம்ப மைல்டாக வச்சு எரிக்கிறேன். நீங்கள் அதிகமாக நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வந்திருக்கும். அந்த மாதிரி கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி இப்படி வரணும் ஆயில். ரொம்ப சூடாகி கருக்கிட்டிங்கன்னா ஆயிலோட வாசனை வந்து மாறிடும். ஒரு மாதிரி கருகுன வாசனை மாதிரி வரும் சரிங்களா. அதனால் இந்த தேங்கின வாசனை அப்படியே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி காய்ச்சிருங்க. இப்போது ஒரு 3/4 ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். மைல்டாக இருந்த இடத்துல கொதிக்க ஆரம்பிச்சு. இது வந்து கரெக்டான நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு, அப்படியே மொட்லி போடுது பாருங்கள். இந்த மாதிரி மைல்டாக நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மைல்டாக இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பொருள் எல்லாமே இந்த ஆயில் இதில் நல்லா வெந்துடும். தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த மாதிரி புகை வராமல் கருகாமல் ஆயிலை ரெடி பண்ணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம கீழே இறக்கிடலாம் சரிங்களா. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட ஆயில் ரெடிங்க. இதாங்க ஆயிலோட கரெக்டான ஒரு இது. நீங்கள் வந்து தெரியாமல் காய்ச்சிட்டு எங்கள் மேலே வந்து கருகுது, முடி உதிருது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காய்ச்சுங்க. அதே மாதிரி இது ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு லைட்டாக அது வாட்டில் வந்து மேலால் வடித்து நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. இது கூட நீங்கள் காய்ச்சாமல் இன்னொரு 200 மில்லி தேங்காயை நீங்கள் உள்ளே சேர்த்து வச்சுக்கோங்க 6 மாதம் வரைக்கும் சரிங்களா. இப்போது இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும்.
நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.